Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் இந்த வேளையிலும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரிடப்படுவதாக. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி கேட்க இருக்கிற வசனங்களுக்கு நம்ம இருதயம் பக்குவப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளணும். தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைக்கணும். கர்த்தர் நம்மை இந்த இரவு வேளையிலே சந்திக்கணும். ஒவ்வொருவரும் கண்களை மூடி, ஆண்டவரே இயேசுவே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவே கர்த்தாவே உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. glory, glory, glory. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டு அதற்கு நடுங்குகிறவர்களையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். நினேவா பட்டணத்தார் உம்முடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை கேட்டு தங்களை தாழ்த்தி ரெட்டுடுத்தி ஆண்டவரே உமக்கு முன்பாக கூடின போது கர்த்தர் அவர்களுக்கு மனமிறங்கி கிருபை செய்து அவர்களை விடுதலையோடு ரட்சித்தீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. அவர்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே கோபாக்கினை வராதபடி கர்த்தர் ஆண்டவரே அவர்களை நினைத்து நீர் ஆண்டவரே மனதுருகி நீர் ரட்சித்தீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவே கர்த்தாவே இந்த வேளையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உமக்கு முன்பாக எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில எங்களை ஆளுகை செய்யணும். எங்களை இந்த வேளையில கர்த்தர் கண்களில கிருபை கிடைக்க கர்த்தர் உதவி செய்யணும். ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. glory, 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 glory. ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. glory, 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 glory. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Praise you, praise you, praise you. Jesus, we thank you, Lord. Blessed be your holy name. We give you glory and praises. Hallelujah. ஆண்டவரே நாங்கள் தாவீது சொல்லுகிறது போல சிறுமையும் துயரமும் உள்ளவர்கள் அப்பா. நாங்கள் எளிமையும் ஆண்டவரே குப்பையும் தூசியுமானவர்கள் கர்த்தாவே. ஜீசஸ் எங்களை தாழ்த்துகிறோம். ஹalleluya. glory, glory, glory. ஒரு சிறு மந்தை ஆண்டவரே ஒரு சிலராய் இயேசுவே உம் பாதத்தின் அருகே கடந்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு அநேக விண்ணப்பங்கள் உண்டு, அநேக எதிர்பார்ப்புகள் உண்டு, அநேக காரியங்களை குறித்த ஆண்டவரே யோசனைகளும் தேவ கரத்திலிருந்து ஆண்டவரே சில எதிர்பார்ப்புகளும் கூட உண்டு. ஆண்டவரே திக்கு தெரியாத திசை தெரியாத ஹல்லேலூயா ஆடுகளை போல காணப்படுகிற எங்களுக்கு கர்த்தருடைய வெளிச்சத்தில கர்த்தருடைய நடத்துதலில எங்களை கொண்டு வரும்படிக்கு இந்த இரவு வேளையில உம்முடைய வார்த்தைகள் கடந்து வரணுமே. எங்கள் ஒவ்வொருவர் மேலேயும் உம்முடைய வசனத்தின் ஆண்டவரே மகிமை வெளிப்படணுமே அப்பா. ஹல்லேலூயா. glory to God. தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. glory to Jesus. Hallelujah. பாடல் வரிகளை பாடிட்டு நம்ம வேத வசனங்களுக்கு நேராய் கடந்து செல்லலாம். ஆமென். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை
ஊற்றுவே நன்றி. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவே நன்றி. வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவே நன்றீர். ஊற்றுமையா உம் அக்கினியை, தாகத்தோடு காத்திருக்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் கைகளை தட்டி உற்சாகமா நம்ம உண்மையிலே ஒரு தாகத்தோடு தேவ சமூகத்தில் நம்ம கேட்டுக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் வேற எந்த பலியை பார்க்கிலும், காளையின் விரிகொலும்புள்ள காளை எருதை பலியை பார்க்கிலும் நம்ம கர்த்தரை துதிப்பதும் துதித்து பாடுவதிலும் கர்த்தர் அதிக பிரியமா இருக்கிறார் என்று வேதவசனம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. அல்லேலூயா. உற்சாகமாய் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த பாடல் வரிகளை நம்ம பாடுவோம். ஒரு எதிர்பார்ப்போட, தாகமுள்ளவன் மேல கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அவர் ஊற்றுவேன், அவருடைய வல்லமையை நமக்கு அருள்வேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த அவருடைய வாக்குத்தத்த வசனத்தின் ஒரு ஆதாரத்தோடு நம்ம இந்த வேளையில உறுதியாய் கர்த்தர் சமூகத்தில் இந்த காரியத்தை தாகத்தோடு கேட்போம். முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். நீரோடை அருகிலுள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். நீரோடை அருகிலுள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறோ. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறோம். Glory. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஜீசஸ். ஹல்லேலூயா. ஊற்றுமையா உம் வல்லமையை. Yes, in the name of Jesus. தாகத்தோடு காத்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. Amen. Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. Hallelujah. Thank you, Lord. Amen. Hallelujah. Glory to God. Hallelujah.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நம்ம பாடின பாடலுக்குரிய அந்த ஒரு அந்த ஒரு அபிஷேகம், அந்த வல்லமை நமக்கு இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் இருந்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே நம்ம மேல அவர் ஊற்ற வேண்டும் என்று எப்போதும் ஒரு தாகத்தோடு காணப்படுவோம். Praise the Lord. Hallelujah. Glory to God. அவருடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். Amen. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் வரையிலும் அது வனாந்திரம் போலதான் இருக்கும். ஆனால் அவர் ஊற்றப்பட்ட பின்பு அது வயல்வெளி காடாக எண்ணப்படும். Amen. Praise the Lord. முச்செடிக்கு பதிலாக மிருதச் செடி எழும்பும். Amen. Hallelujah. காஞ்சொரிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் என்று வேத வசனம் நமக்கு கற்பிக்கிறபடி கர்த்தர் நம்முடைய நிலங்களை எல்லாம் செழிப்பாக்குவார். நம்முடைய எண்ணங்களை, இருதயங்களை, நம்ம புத்தியை, யோசனைகளை எல்லாம் ஒரு வயல்வெளி காட்டை போல செழிப்பான நினைவுகளோடு, எண்ணங்களோடு நம்ம காணப்பட கர்த்தர் அவருடைய ஆவியானவரை நம்ம மேல ஊற்றுவார். அவருடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் வல்லமையாயும் இருக்கிறபடினால வார்த்தைகளை நம்ம கவனித்து இருதயத்தை அதற்கு தகுந்தபடி பக்குவப்படுத்தி நம்மை நாம் தாழ்த்தி தேவ சமூகத்துல வசனங்களை நாம் கவனிப்போம். கர்த்தர் நிச்சயமாக அவருடைய வார்த்தைகளை நமக்குள்ளே அனுப்பி தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கடந்த வாரத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமையில நாங்கள் இந்த வார்த்தையை காண தொடங்கினோம். அது ஒரு பிரீச்சிங் மாதிரி இருந்தாலும் கடந்த வாரத்துல அதே வசனத்தை கொண்டு ஒரு வேத தியானம் செய்தோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எக்லெசியாஸ்டஸ் 3:11, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். 3வது அதிகாரம் 11வது வசனம். பிரசங்கி எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனம். Praise the Lord. Hallelujah. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். Hallelujah. அது தொடர்ந்து சில பகுதிகள் உண்டு. ஆனாலும் இப்போதைக்கு நம்ம தியானிக்கிற முக்கிய வார்த்தை, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே கர்த்தருடைய பிரமாணங்கள், அவருடைய கற்பனைகள் கற்பலகைகளிலே எழுதப்பட்டது. அதை வாசித்து ஒருவன் அதை பின்பற்ற வேண்டும் என்று இருந்தது. ஆனால் புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாயிருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது என்கிற ஒரு எபிரேயர்ல இருந்து ஒரு வார்த்தையை நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்பதே அந்த புதிய உடன்படிக்கைக்கு உரிய வார்த்தையாய் நம்ம கண்டோம். அல்லேலூயா. Praise the Lord. Amen. Glory to God. என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களிலே அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று வேதம் கற்பித்ததை நம்ம பார்க்க முடிந்தது. அதனால தான் வேத வாக்கியங்களை தியானிக்கிற வேளையிலேயே, அதை பிரசங்கிக்கிற போதே, அந்த வார்த்தைகளை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற சமயங்களிலேயே கூட குறித்த அந்த சமயங்களிலே நாம் அர்ப்பணித்து கடந்து வருகிற அந்த தேவ சமூகத்தின் சமயங்களிலே நம்ம இருதயங்களிலே கர்த்தர் அந்த வார்த்தைகளை எழுதி கொண்டு இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருதயத்துல பேனா பென்சில் வச்சு எழுதுறாரா என்றால் அதனுடைய அர்த்தம் எப்படின்னா, நமக்குள்ளே அந்த வார்த்தைகள் ஆவியாய் கடந்து வந்து விடுகிறது. Amen. Praise the Lord. Hallelujah. நாள்பட கர்த்தருடைய வார்த்தைகளை ஒரு மனுஷன் சரியானபடி விசுவாசித்து கேட்டிருப்பானே ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற என்ன ஓட்டங்கள், நினைவுகள் எல்லாம் அவன் பெற்றுக்கொள்ளுகிற வார்த்தையின் ஆவியினாலே, அது வார்த்தையின்படி உள்ள ஆவியினாலே அது மாற்றப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அவனுக்குள்ளவே அவன் முன்ன காலத்திலே அவன் எழுதப்பட்டவைகளை பிடிவாதமாய் அவன் கடைபிடிக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. ஆனால் இப்பொழுது அவனுடைய இருதயத்திற்குள்ளே புதிய விருப்பங்கள் உண்டாகுது. நான் கர்த்தரை பின்பற்ற வேண்டும்,
நான் இன்னமும் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய மகத்துவங்களை நான் எண்ணி பார்க்க வேண்டும். அவருடைய கிருபைகளை நான் அதிகமாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய உன்னதமான அந்த மகிமையான ஸ்தானங்களை நான் தரிசிக்க வேண்டும். அவரை நான் பின்பற்ற வேண்டும் என்று ஆர்வமுடன் ஒரு மனுஷன், ஒரு தேவ பிள்ளைக்குள்ள விருப்பங்களும் ஹல்லேலூயா நம்பிக்கைகளும் ஏக்கங்களும் கடந்து வரும். சூலமத்தி சொல்லுகிறது போல, நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர் என்று, என் நேசர் எங்கே என்று அவருக்காய் ஏங்குகிற ஒரு எண்ணம் உள்ளவர்களாய் நமக்குள்ளே மாற்றப்படும். ஆமென். உலகத்தில் 1000 நாட்கள் இருப்பதை பார்க்கிலும், வேறு எங்கேயும் 1000 நாட்கள் இருப்பதை பார்க்கிலும் உம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஒரே நாள் பெரியது என்று சங்கீதக்காரன் சொன்னபடியே துதித்தலுடனே அவருடைய சமூகத்திற்குள்ளே, ஆனந்த பலிகளுடனே அவருடைய வாசல்களுக்குள்ளே நாம் பிரவேசிக்க தொடங்குவோம். காரணம், அவருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயங்களிலே எழுதப்படுகிறது. ஹல்லேலூயா, praise the Lord, glory to Jesus, amen, praise the Lord. முந்தின காலங்களிலே அப்படி அல்ல. வேண்டா வெறுப்பாய் ஒரு மனுஷன் அவன் பலியிடும்படி மிருகங்களை சுமந்து எடுத்துக்கொண்டு வருவான். அவன் பலியிட்டு அவனுக்கு அதுல ஒரு இஷ்டம் இருக்காது, ஆனால் அவனுக்கு நிர்பந்தமாய் இருக்கும், ஒரு பிடிவாதமாய் தான் அவன் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும். வேறு வழி இல்லாமல் அவன் அர்ப்பணித்து செல்ல வேண்டியது இருக்கும். காரணம், அப்பொழுது எழுத்துக்கள் பலகைகளில் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் இந்த நாட்களில் அப்படி அல்ல. கர்த்தரை விசுவாசிக்கிற தேவ ஜனங்கள் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற போது அந்த வார்த்தையினுடைய ஆவி, அதனுடைய அர்த்தங்கள் நம்முடைய இருதயங்களுக்குள்ளே எழுதப்படுகிறதுனால நம்முடைய விருப்பங்களே மாறுகிறது, நம்முடைய யோசனைகள் மாறுகிறது, எண்ணங்கள் மாறுகிறது. இது புது உடன்படிக்கையின் நாட்களாய் இருக்கிறது. இப்படித்தான் புது உடன்படிக்கை நமக்குள்ளே அது பிரஸ்தாபமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, praise the Lord, glory to Jesus. அதனாலே தான் சீஷர்கள் சொன்னார்கள், நாங்கள் வேற எங்கே செல்வோம்? உம்மிடத்தில் தானே நித்திய ஜீவனுள்ள வசனங்கள், வார்த்தைகள் இருக்கிறது என்று அவர்கள் பிடித்து கொண்டார்கள். இயேசு இல்லாமல் அவர்கள் சோர்ந்து போனார்கள். அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை இயேசு வாக்குத்தத்தம் பண்ணி, பிதாவின் வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு அவர் காத்திருக்கும்படி சொல்லி அவர்கள் நடுவிலே பரிசுத்த ஆவியை அனுப்பினார். ஹல்லேலூயா. காரணம், அவருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க நமக்குள்ளே அப்படி நம்முடைய விருப்பங்களும் எண்ணங்களும் ஏக்கங்களும் மாற்றப்படுகிறது. ஆமென், praise the Lord, ஹல்லேலூயா. இப்ப ஜெபிக்கிறது என்பது ஒரு கடமையாக, ஒரு நிர்பந்தமாய் அது இருக்காது. தனக்கு பயம், வருத்தம், துக்கம், சந்தோஷம், இப்படி எந்த உணர்வு வந்தாலும் அதை நான் முதலில் தேவனிடத்தில், என் கர்த்தராகி இயேசுவினிடத்தில் நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஒரு மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளே கடந்து வந்துவிடும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நாட்கள் தான் இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்கள். ஆனால் இன்னமும் நாம இந்த பழைய உருவழிந்து போகிற அந்த ஏற்பாடுகளிலேயே நாம் காணப்படுகிறோம். அநேகர் நாம அதுல இருந்து முழுவதுமாய் மாறி ஒரு புது துருத்தியிலே புது திராட்சை ரசம் ஊற்றப்படும்படிக்கு நமக்குள்ளே நம்முடைய காரியங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய ஒரு விருப்பமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, praise the Lord. அப்படின்னா நம்ம இந்த நாட்கள் என்று நம்ம பார்க்கிற போது, அப்ப இந்த காலம், அப்ப எந்த காலத்துல இருக்கிறோம் என்பதை நாம் நிதானித்துக் கொள்ளுகிற போதுதான் நம்ம வேத வசனங்களோடு ஒப்பிட்டு அதற்கேற்றபடி நம்மை அமைத்துக் கொள்ள நமக்குள்ளே ஒரு தாகம் இருக்கும், ஒரு வாஞ்சை இருக்கும். அல்லேலூயா. அப்ப வேத வாக்கியத்தின்படி அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிற போது, இந்த காலங்களிலே நாம் எப்படி காணப்பட வேண்டும்? இது விசுவாச ஜீவிதம் செய்ய வேண்டிய நாட்கள், இது கிருபையின் காலங்கள், இது கர்த்தரை நம்பி பிரயாணிக்க வேண்டிய நாட்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆமென், praise the Lord, ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து இன்றைக்கு நாம இந்த காலங்களிலே இருக்கிற மற்ற விஷயங்களையும் கூட நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். praise the Lord, ஹல்லேலூயா. இந்த காலங்களை குறித்து
நமக்கு இப்படியெல்லாம் இருக்கு. எப்படி நம்ம கடந்த வாரம் வாசித்தோம், சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள், ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நாட்கள் தான் இந்த நாட்கள். என்ன, அவருடைய ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், அவருடைய வல்லமை ஊற்றப்படுகிறது, அற்புத அடையாளங்கள் நிறைவேறுகிறது, இவ்வளவு மகத்துவமும் பலத்த கிரியைகளும் நடக்கிற நாட்கள் இந்த நாட்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இதை நாம் உணர தவறுகிறோம். ஆனால் நம்ம விசுவாசிக்க இந்த நாட்களுடைய மென்மையை குறித்து நாம் விளங்கிக் கொள்வோம். அதின் காலத்திலே கர்த்தர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அந்த காலங்களுக்கு உட்பட்டு நம்ம காணப்படுவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, glory to God. ஆனால் இதே காலங்களிலே தான் வேறு ஒரு பிரச்சனையும் இருக்கிறதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஹல்லேலூயா. இதே காலங்களிலே தான் நமக்கு ஒரு பக்கம் கர்த்தருடைய பலத்த கிரியைகள் வெளிப்படுகிறதாக, அவருடைய ஆவி ஊற்றப்படுகிறதாக, அவருடைய கரத்தின் மகத்துவங்கள் மகிமையாய் வெளியரங்கமாகிறதாக இருக்கிற அதே காலங்களிலே தான் வேறு ஒரு விஷயமும் நடைபெற்று வருகிறது. அதை குறித்து 2 யோவான் 1 7 முதல் 10 வரைக்கும் உள்ள வாக்கியங்களை நான் வாசிக்கிறேன். 2 யோவான், 2 John, first chapter 7 to 10. எல்லோரும் நம்ம எடுத்துக்கொள்வோம். 2 யோவான் 1 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாயிருக்கிறான். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். ஹல்லேலூயா. ஆங்கிலத்திலையும் கூட நான் வாசிக்கிறேன், நமக்கு இன்னும் அது கொஞ்சம் புரியும். For many deceivers have gone out into the world, those who do not confess the coming of Jesus Christ in the flesh. Such a one is the deceiver and the antichrist. Watch yourselves so that you may not lose what we have worked for, but may win a full reward. Everyone who goes on ahead and does not abide in the teaching of Christ does not have God. Whoever abides in the teaching has both the Father and the Son. If anyone comes to you and does not bring this teaching, do not receive him into your house or give him any greeting. Hallelujah. Amen. Praise the Lord. Hallelujah. நாம எல்லாருமே வழி தப்பி போனவர்கள் தான். ஆனால் இந்த நாட்களிலே நாம் கர்த்தருக்குள்ளே இணைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இதே நாட்களிலே தான் சில வஞ்சகர்களும் வஞ்சனையான போதகங்களை கொடுக்கிறவர்களும் தேசங்களிலே எழும்பி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பூரண பலனை நாம் பெரும்படிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப ஏதோ அரைகுறையாய் விசுவாசித்து சரியான உபதேசத்திலே நாம இல்லாமல் போகிற போது, ஒரு சவுண்ட் டாக்டரின், ஒரு பலத்த ஒரு உபதேசத்திற்குள்ளே நாம் இல்லாமல் இருக்கிற போது பூரண பலனை நாம் பெற முடியாமல் போகிறது. விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டோம். ஆனாலும் ஒரு சரியான உபதேசத்திலே இல்லாமல், கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் நம்ம போகிற போது நாம வழி தவறி போகிறோம். பூரண பலனை பெற முடியாமல் போகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களிலே எழும்பி இருக்கிறது. அப்ப கர்த்தர் ஒரு பக்கம் அதினதின் காலங்களிலே அவருடைய கிரியைகள் நேர்த்தியாய் செய்து வருகிற போது, பிசாசனுடைய வஞ்சனையான போக்குகள் இந்த பூமியிலேயும் அதிகரிக்கிறது. அதனாலதான் அவர் கலையையும் விதையையும் வளர விடுங்க,
அத ஒரு நாள் நியாயத்தீர்ப்பு நாள்ல களைகள் அறுக்கப்பட்டு அக்கினியில போடப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கு. அல்லேலூயா. அப்ப அதுவும் வளர்ந்துதான் வருது. களைகளும் இந்த வயல் வெளியிலே வளர்ந்துதான் வருகிறது. அது எப்படி வளருகிறது? அது கிறிஸ்துவின் உபதேசத்தில நிலைத்திராமல் மீறி நடக்கிற வஞ்சனையான போதனைகளை உடையதாய் கடந்து வருகிறது. ஆனால் இங்கே திட்டமாய் எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவன் கிறிஸ்துவின் உபதேசத்தில நிலைத்திருந்தால் அவன் பிதாவையும் குமாரனையும் உடையவன். அல்லேலூயா. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால், அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவை குறித்து, குமாரனை குறித்து, பரிசுத்த ஆவியை குறித்து இருக்கிற உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப கிறிஸ்துவின் உபதேசத்தில் நாம் இருக்கிற போது அவர் பிதாவான தேவனை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். அந்த சாட்சியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று அவர் நமக்கு நினைப்பூட்டி இருக்கிறார், அறிவித்திருக்கிறார். அவரையும் நாம் பெற்றுக்கொள்வோம். இப்படி கிறிஸ்துவின் உபதேசத்தில் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆனால் இந்த நாட்கள் ஒரு வஞ்சனையான நாட்கள், நம்மை வஞ்சிக்கிற நாட்கள், வேறு உபதேசங்களிலே நம்மை கொண்டு போய் விடும்படி பிசாசின் வல்லமை அதிகமாய் தீவிரமாய் அநேகரை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சித்து போடுகிற நாட்களா இந்த நாட்கள் இருக்கிறது. அப்ப இந்த காலங்களை நாம் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த காலங்களிலே தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். தேவ வல்லமை தான் காரியமே. ஹல்லேலூயா. இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்? தேவ வல்லமை இறங்குகிற நாட்கள். ஆமென். ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியின் பிரகாரமாய் தேவ பிள்ளைகள் நடத்தப்படும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சுவிசேஷ வசனம் என்பது எழுதப்பட்டிருக்கு. அதனுடைய வசனம் வாக்கியங்கள் நமக்கு தெரியும், அதனுடைய அர்த்தங்கள் நமக்கு தெரியும். அதையெல்லாம் புரிந்து கொண்டதினாலே ஒருத்தர் ரட்சிக்கப்படுறானா அப்படின்னா இல்ல. ஆனா அவன் அதை விசுவாசிக்கிறப்ப அவனுக்குள்ளே தேவனுடைய ஒரு பலத்த கிரியை காணப்படும். தேவ வல்லமை அவனை வந்து சந்திக்கும். அதனாலே தான் அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய பாரம்பரியங்களை, தான் வளர்ந்து வந்ததை எல்லாவற்றையும் விட துணிகிறான். காரணம், அவனுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை பலத்த கிரியை நடப்பிக்கிறது. அவன் எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்பி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் அவன் அறிக்கை செய்து அவன் கடந்து வந்து விடுகிறான். அல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த நாட்கள் தேவ வல்லமை இறங்குகிற நாட்கள். வெறும் எழுத்தின் பிரகாரமாய் இருக்கிற சுவிசேஷம் அல்ல. அதனால தான் வேத வசனங்களிலே பவுல் எழுதுகிற போது எழுதுகிறான், இது வெறும் பேச்சில் அல்ல. தேவ ராஜ்யம், பரலோக ராஜ்யம் என்பது, சுவிசேஷம் என்பது வெறும் பேச்சில் அல்ல, அது தேவனுடைய வல்லமையினாலே ஜனங்கள் நடுவிலே நிரூபிக்கப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அது அப்படிதான் நிறுவப்பட்டிருக்கிறது. அப்ப தேவ சபை என்பது வெறும் எழுத்தின் பிரகாரமாக, வெறும் அலங்காரங்களாக, வெறும் எழுதப்பட்ட வாக்கியங்களாக இன்று எழும்பி நின்றால் அது அல்ல தேவனுடைய சபை. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் அவருடைய நிரப்புதலும் அவருடைய நடத்துதலும் உண்டாயிருக்கிறது தான் தேவனுடைய சபை. அல்லேலூயா. அதுல குறைகள் நிறைகள் இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரே இறங்கல, சரியான கிறிஸ்துவின் உபதேசம் இல்ல அப்படின்னா அதுல அது சரியானபடி இல்ல, அது வஞ்சிக்கிற தன்மை உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். கிறிஸ்துவின் உபதேசம் காணப்படும். ஆமென். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படணும், ஊற்றப்படணும். பரிசுத்த ஆவியினுடைய கிரியைகள் வெளிப்படணும். அதனுடைய அந்த சத்தியங்களை ஏற்றுக்கொண்ட ஜனங்களாய் அந்த வல்லமைகளை உணர்கிறதான ஆராதனைகள் இருக்கும். தேவ வல்லமையே உணரல, நம்ம ஆராதிச்சுட்டே இருக்கோம்னா நாம கொஞ்சம் நிதானிச்சுதான் பார்க்கணும். இவ்வளவோ ஆராதிக்கிறோம், அழகான ஆராதனை, அழகான பாடல், அருமையான வரிகள், அதெல்லாம் கிடையாது. தேவனுடைய வல்லமையை நாம் அந்த ஆராதனையில உணரணும். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பெருமளவிற்கு என்னால உணர முடியல, கொஞ்சம் எனக்கு அது என்னன்னு கொஞ்சம் வெளிப்படுதுன்னு தெரிஞ்சா கூட
அது போதும். ஏன்னா கொஞ்சம் உள்ளவனுக்கு நிறைய கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இல்லாதவனுக்கு இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆவியின் காரியங்களை நாம் இந்த நாட்களில் நிதானித்துக் கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எழுத்தின் பிரகாரமான ஊழியங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலங்களுடைய ஊழியங்கள். அல்லேலூயா. அவைகளுக்கும் இப்ப சம்பந்தமே கிடையாது. ஆமென். இது ஆவியின் பிரகாரமாய் வசனங்களை உணர்ந்து கொள்ளுகிற நாட்கள். அல்லேலூயா. இது ஏதோ வசனங்களை படிச்சு மூளையில நிப்பாட்டிக்கிறது இல்ல. நம்ம புத்தி மண்டலங்களுக்குள்ளே, இருதயத்துக்குள்ளே, சரீரத்தின் மேல இந்த வாசனங்கள் ஆவியாய், வல்லமையாய், ஜீவனாய் இறங்க வேண்டும். அல்லேலூயா. Praise the Lord. Glory to God. Amen. Praise the Lord. Hallelujah. ரட்சிப்பு என்பது ஏதோ நம்ம ஒரு அறிவை பெற்றுக்கொண்டோம் என்று அல்ல, புதிதாய் பிறந்தோம் என்பதுதான். Hallelujah. Reborn. Amen. Praise the Lord. Hallelujah. Glory to God. நான் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லும் அளவில் நம்முடைய சாட்சி காணப்பட நாம் ஒப்பு கொடுத்தவர்களா இருக்கணும். அப்ப இந்த நாட்களில் தேவ வல்லமையை நாம் அதிகமாய் வாஞ்சிக்க வேண்டும். Praise the Lord. Hallelujah. Glory to God. பாருங்க, யூதா புஸ்தகத்திலேயும் கூட இந்த காரியம் எழுதப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். யூதா புஸ்தகம், யூதா 1 அதிகாரம். Hallelujah. Praise the Lord. நான் எடுத்துக்கொள்கிறேன். யூதா 1 அதிகாரத்துல 4 வசனம். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை விகாரத்திற்கு ஏதுவாய் புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். பாருங்க, ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற, they reject either the father or the son. Hallelujah. or both. அவர்கள் they reject, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜன்னத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். அல்லேலூயா. இப்ப தொடர்ந்து நிறைய வார்த்தைகள் உண்டு, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் அதனுடைய காரியங்களை நம்ம பார்க்கிற போது நமக்கு ஆமென் ஹல்லேலூயா நாம் பெற்றுக்கொண்ட இந்த விசுவாசம், அதனுடைய 3வது வசனத்தில் நமக்கு பார்த்தால் தெரியும். பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. இங்கே யூதா வேறு ஒரு காரியத்தை தான் எழுத வந்திருக்கிறான். முதல்ல நம்ம வாசித்தால் தெரியும், அவன் என்னவோ எழுத வந்தான். உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் பெருக கடவுதுன்னு சொல்லி பொதுவான ரட்சிப்பை குறித்து தான் நான் எழுதணும்னு நினைச்சேன். அதை குறித்து தான் கருத்துள்ளவனா இருக்கேன். ஆனாலும் கூட எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஆமென் ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு அவசரமா இதை எழுதி உணர்த்த வேண்டியதாய் இருக்கிறது என்று யூதா சொல்லி அவன் எழுதுகிறான். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தை வாசித்தால் நமக்கு நிறைய காரியங்கள் தெரியும். அப்ப இந்த நாட்களிலே வஞ்சிக்கிறதான தன்மைகளும் இந்த நாட்களிலே அதிகமாய் எழும்பி இருக்கிறது. ஆமென். பாருங்க 18வது வசனம், கடைசி காலத்திலே
தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. அவங்க எப்படிப்பட்டவங்க? பிரிந்து போகிறவங்க, ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள், ஆவி இல்லாதவர்கள். அல்லேலூயா, ஆமென். அவர்கள் எதை விட்டு பிரிஞ்சு போயிருவாங்க? இந்த ஆவிக்குரிய நடத்துதலை விட்டு பிரிஞ்சு போயிருவாங்க. இந்த பெந்தகோஸ்தே சபையின் அனுபவங்களை விட்டு பிரிஞ்சு போயிருவாங்க. அவங்களுக்கு இந்த ஆவிக்குரிய இந்த நிரப்புதல், இந்த அபிஷேகம், இந்த ஆவிக்குரிய ஆவியானவருடைய வரம், இதெல்லாம் அதை விட்டு பிரிந்து போவார்கள். அந்த நாட்கள் இந்த நாட்கள். அல்லேலூயா. பிரிஞ்சு போய் தான் புதுசு புதுசா பேர்ல என்னென்னமோ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. வேற வேற உபதேசங்களால அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சிலர் நாங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அல்லேலூயா, ஆமென். அப்ப பிரிந்து போவார்கள். இந்த பெந்தகோஸ்தே, இந்த ஆவிக்குரிய அனுபவங்களை விட்டு பிரிந்து போகிறவர்கள், ஜென்ம சுபாவத்தார், ஆவி இல்லாதவர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் நமக்கு, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, ஆமென், ஹல்லேலூயா. எங்க, யாருக்குள்ள? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஹல்லேலூயா. காத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏதோ புதுசா வந்துச்சுன்னா சில பேரு எத்தனையோ வருஷமா ஒரு ஓட்டு போட்டுட்டு இருப்போம். திடீர்னு புதுசா ஒண்ணு வந்த உடனே ஏதோ புத்துணர்வு ஆகி புதுசா எதையோ கண்டுபிடிச்சது மாதிரி ஓட்ட மாத்தி குத்திடுவான். நம்ம ஊர்ல அந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அல்லேலூயா. புதுசா அவனுக்கு ஒரு ஆசை வரும். புதுசா யாராவது வந்திருக்காங்க, ஏதோ நடக்க போகுது அப்படின்னு. அப்படி விசுவாச மார்க்கத்திலையும் கூட சிலர் புதுசா ஏதோ தோன்றுகிறது போல நினைச்சு என்ன செஞ்சிருவாங்க? இந்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணுகிற அனுபவத்தை விட்டு, இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை விட்டு அவர்கள் பிரிந்து போவார்கள். ஆனால் தேவனுடைய அன்பிலே நம்மை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, glory to God, amen, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேசங்கள் இப்படி வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இப்படி காலங்கள் இந்த நாட்களிலே அது மாறி போகிறதாய் இருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் தேவன் அதினதின் காலத்துல அதினதின் காரியங்களை நேர்த்தியாய் செய்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே சமயம் இன்னொரு பக்கம் மனிதர்களை வஞ்சிக்கும்படி கடைசி நாட்களிலே கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் கூட வஞ்சித்து போடும்படிக்கு பிசாசானவன் வஞ்சனையான போதகங்களை அவன் எழுப்பி இருக்கிறதையும், அப்படிப்பட்ட ஆட்கள் எழும்புகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இதை நம்ம அப்படியே நிதானித்து பார்க்கணும். நம்ம ஜீவித்து கொண்டு இருக்கிற இந்த காலங்களை நிதானித்து நம்ம பார்க்கணும். ஆமென். உலகத்துல இருந்து நம்ம மாசுபட்டுடுவோம்னு நினைக்கிறோம். அதுல இருந்து நம்ம தப்பிப்பதற்கு நமக்கு சுவிசேஷம் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ரட்சிப்புக்கு நமக்கு ஒரு கேரண்டி கர்த்தர் கொடுத்து நம்மளை கொண்டு வந்துட்டார். ஆனால் இந்த விசுவாசத்துல நிலைத்திராமல் போகும்படிக்கு தான் உலகத்துல வஞ்சிக்கிறதான கடைசி நான் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோ என்று கேட்கிறார். அல்லேலூயா. இப்ப தேவ அன்புல நம்ம காணப்படணும். தேவ அன்புக்கு விரோதமான ஒரு காரியமும் நம்ம என்னைக்குமே அது சரியான வழி கிடையாது, வழி நடத்துதல் கிடையாது. ஆமென். எந்த விஷயமா இருந்தாலும் அது தேவ அன்புக்கு ஒப்பு கொண்டு வருதா, தேவ அன்புக்கு அது சமர்ப்பணம் ஆகுதா என்பதை நம்ம பார்க்கணும். ஆவிக்குள்ளாக நம்மை காத்துக்கொள்ளணும். இப்படி நமக்குள்ளே ஒரு பெரிய ஒரு எச்சரிப்பும் ஒரு ஒரு நிதானமும் இந்த நாட்களில் காணப்படுகிற போது நம்ம வாசித்தபடி கர்த்தர் அதினதின் காலங்களிலே அவர் என்ன செய்கிறார்? நேர்த்தியாய் செய்கிறார், செய்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென், glory to God. அப்ப அது வரையிலும் கூட நம்ம எப்படி கடந்து போக வேண்டியிருக்கு? ரோமர் 12:12 உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள்,
ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, praise the Lord, amen, glory to God, hallelujah. நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, praise the Lord, amen, glory to God. இந்த நாட்களிலே நமக்கு நன்மையானது, நமக்கு உன்னதமானது என்னது? நன்மை தீமை நமக்கு தெரியும் இல்லையா? ஆதாம் ஏவாள் காலத்திலேயே ஏதேன் தோட்டத்திலேயே நன்மையும் தீமையும் என்ன நம்ம கத்துக்கிட்டோம். இப்ப அதுவே தெரியாத மாதிரி நம்ம இருந்தோம்னா அது ஒரு ஆக்டிங் தான் அர்த்தம். ஹல்லேலூயா, ஆமென். அது ஒரு இன்னசென்ட் ஆக்டிங். நன்மை தீமை நமக்கு தெரியும். ஆதாமுக்கே தெரியும், ஏவாளுக்கே தெரியும்னா நமக்கு நம்மளை விட அதிகமா வர பிள்ளைகளுக்கு காரியங்கள் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி நன்மை தீமையை நம்ம தெரிஞ்சுதான் வச்சிருப்போம். ஆனா உன்னதமானது எது, தீழ்ப்பானது எது, எது மேன்மை, எது நமக்கு கேடானது, எது ஞானமுள்ளது, எது அஞ்ஞானமானது, எது புத்தியுள்ள ஆராதனை, எது புத்தி இல்லாத ஆராதனை, எதிலே தேவன் பிரியப்படுகிறார், எதிலே கர்த்தர் பிரியமிராமல் இருக்கிறார், இவைகளை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். எது இந்த காலங்களிலே சரியான உபதேசம், எதற்குள்ளே நம்மை காத்து கொள்ள வேண்டும், நம்ம இருதயத்தை எங்க எப்படி காத்து கொள்ள வேண்டும், எதில நம்ம நிலைநிற்க வேண்டும் என்று, நம் எதை விட்டுவிட வேண்டும் என்று, இப்படிப்பட்ட வேத வசனங்களை கொண்டு நாம் காரியங்களை அறிந்து கொண்டு வருகிற போது நமக்கு இந்த நாட்களில் அவர் வைத்திருக்கிற அந்த பூரண பலன் அது நமக்கு கிடைக்க பெறும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு பூரண பலன் நமக்கு உண்டாகிட்டே இருக்கும். ஆமென், அல்லேலூயா, glory to God, hallelujah, thank you Jesus, amen, praise the Lord, hallelujah, glory to God. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆமென், praise the Lord, hallelujah, glory. ஒவ்வொருவரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய தயை நலமாயிருக்கிறது ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ராத்திரியிலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற எங்களுக்கு உம்முடைய தயை அனுகூலமாய் அது கடந்து வந்திருக்கிறது. ஆமென், praise the Lord, hallelujah, 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 glory, 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 hallelujah, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Lord, thank you Lord, thank you Lord, hallelujah, hallelujah, glory, 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Lord, thank you Lord, hallelujah. புது உடன்படிக்கை நாட்களாய் இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்பும். பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் நடத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய எல்லா மாம்சீக ஆண்டவரே அப்பா இச்சைகளையும் ஆண்டவரே அதன் நாட்டங்களையும் உலகத்துக்கு ஒத்த தரித்து கொள்ளுகிற வேஷங்களையும் கலைத்து இந்த வேளையில கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பரிசுத்த ஆவிக்குள்ள ஹல்லேலூயா ஆண்டவரே அப்பா வஞ்சனையான போதனைகளுக்கு எங்களை விலக்கி நாங்கள் காத்துக்கொள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, glory to God. பலவிதமான போதனைகளால அலைப்புண்டு திரிகிற அனுபவங்கள் இல்லாமல் கர்த்தர் நேர்த்தியாய் நடத்துகிற அனுபவங்களில நாங்கள் எங்களை கொண்டு வர வேண்டுமே அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், praise the Lord, hallelujah, glory to God, hallelujah, hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord, Jesus, Jesus, hallelujah, hallelujah, hallelujah,
Glory, 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 glory. Praise you, praise you, praise you. Hallelujah, hallelujah. Glory, 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 glory. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. பலவிதமான போதனைகள் ஆண்டவரே அப்பா, வஞ்சிக்கிற வஞ்சனையுள்ள வார்த்தைகள், ஹல்லேலூயா, கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு சேராத வார்த்தைகள் ஆண்டவரே அநேகம், உலகமெங்கிலும் அது பெருகி வருகிறது. இயேசுவே, உம்முடைய வசனத்தில சத்திய வசனம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய வசனத்தை குறித்து சாட்சி சொல்லுகிற வார்த்தை சத்திய வசனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. glory, glory, glory. இந்த சத்திய வசனங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சத்திய ஆவியானவர் எங்களை நடத்தணுமே அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. glory, 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 glory. ஹல்லேலூயா. திருவசனத்தை கேட்கிறவர்களாகவும் அதை அதன்படி நடக்கிறவர்களாகவும் நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு இந்த நாட்களில் கிருபை செய்யணுமே. ஹல்லேலூயா. glory, 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 glory. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Oh, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. glory. தேவ அன்பில எங்கள் இருதயம் நிலைத்திருக்க வேண்டுமே. ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ண வேண்டுமே. ஸ்தோத்திரம். இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டுமே. பிரிந்து போகிறவர்களாக, ஜென்ம சுபாவம் உள்ளவர்களாக, ஆவி இல்லாதவர்களாய் நாங்கள் காணப்படக்கூடாதே. இயேசுவே, ஆவியின் பலத்தோடு நாங்கள் காணப்படணுமே. இந்த வேளையில ஆவியின் பலன் எங்களுக்கு வேண்டும் என்று தாகத்தோடுமே நோக்கி கூப்பிடுகிறோம். Jesus, hallelujah, fill us, Lord, fill us with your Holy Spirit. glory, 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 glory. ஆண்டவரே, ஏதோ சத்திய வசனங்களை கேட்டு இருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இயேசுவே, தேவனே, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்கள் மேல் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவீராக. வல்லமையா எங்கள் மேல் கடந்து வருவீராக. ஓ, எங்களை நிரப்புவீராக. ஜீசஸ், glory, glory, glory. Thank you, Lord. Holy Spirit, hallelujah. வழுவி போகிற இருதயம் உள்ளவர்களாய் இராமல் இயேசுவின் கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவர்களாய் நாங்கள் காணப்படணுமே. தாவிக்குரிய இந்த ஜீவிதத்தில ஆண்டவரே நாங்கள் பாக்கியம் உள்ளதென்று கருதி நாங்கள் காணப்படணுமே அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் பலவீனங்களை எங்களுக்கு உதவி செய்கிறவர், எங்களை தேற்றுகிற தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர்களை ஆட்கொள்ளணுமே. praise the Lord, hallelujah. கர்த்தரே, ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எங்களை நிரப்புவீராக. ஆவிக்குரிய வரங்களினால் அலங்கரித்து கர்த்தர் இந்த நாட்களில் எங்களை அதிக கனி கொடுக்கிறவர்களாய் தேசங்களில் ஏற்படுத்துவீராக. ஆமென். ஜீசஸ், ஹல்லேலூயா. நியாய பிரமாணிக போதகர்களாய் நாங்கள் இல்லாமல் கிருபை பொருந்தின சத்திய வசனங்களை போதிக்கிற ஆவியின் வல்லமையினாலே போதிக்கிறவர்களாய், அதை பரிமாறிக்கொள்ளுகிறவர்களாய், அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் எங்களை வைப்பீராக. ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளையின் மேலையும் இந்த வசனத்தின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் வையும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி அதினதின் காலங்களிலே கர்த்தர் நேர்த்தியாய் செய்திருக்கிறீர் அப்பா. அதுபோல இந்த நாட்களில் கர்த்தருடைய வல்லமைகளுக்கு நாங்கள் அதிகமாய், கர்த்தருடைய மகத்துவமான கிரியைகளுக்கு நாங்கள் அதிகமாய் சாட்சி சொல்லுகிற ஜனமாய் எங்களை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்திருக்கிறீர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.